எப்படி அத்த? நல்லா இருக்கேனா? ஏ ராசாத்தி, உனக்கு என்னடி பொன் குடத்துக்கு பொட்டு வச்ச மாதிரி மினுக்குறியே. என்ன கஸ்தூரி, எப்படி இருக்கு ஜோடி பொருத்தம்? ஆமா, பொருத்தமா அம்சமா இருக்குமா? என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. ஐயோ, படக்கூடாது. உன் கண்ணு மட்டும் படவே கூடாது. சுத்தி போட்டுடுறேன். பாக்குறதுக்கு என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. சித்து, நேரம் நல்லா இருக்கு. கவிதாவை கூட்டிட்டு போய் கார்ல உட்காரு. சரிம்மா. கஸ்தூரி, பூமாலை, பழத்தட்டு, வெத்தலைப்பாக்கு எல்லாத்தையும் எடுத்து வண்டியில வச்சு எல்லாத்தையும் வச்சுட்டேன். சரி, நீயும் போய் கார்ல உட்காரு, நான் இப்ப வந்துடுறேன். இந்த தாலிதான் உன் தங்கச்சி கவிதா கழுத்துல ஏற போகுது. இந்த தாலிதான் என் மகனையும் உன்னையும் ஒரேடியா பிரிக்க போகுது. இந்த தாலிய நல்லா பாத்துக்கோ. வேணும்னா தொட்டு ஆசீர்வாதம் கூட பண்ணலாம். பண்றியா? இல்ல கோவிலுக்கு லைவாவே வந்து அக்ஷதை போட்டு ஆசீர்வாதம் பண்றியா? சவால விடுற சவாலு எப்படி சரிச்சேன், எப்படி சாதிச்சேன் பாத்தியா? நீ 6 அடி பாஞ்சா நான் 100 அடி பாய்வேன்னு சொன்னேன்ல, கேட்டியா நீ? இப்ப பாரு, உன் சகோதரியே உனக்கு சக்களத்தையா மாத்திட்டேன். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்.
என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.